அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தானாக விலகலை கட்டாயப்படுத்தப்பட்டார் அப்படின்னு உண்மையை உடைச்சு முன்னாள் வீரர் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதுங்க. அதாவது இந்திய அணியுடைய நட்சத்திர வீரர் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் தானாக விலகலை கட்டாயப்படுத்தி தான் அவர் விலகினார் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் அவர் இது குறித்து என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை பற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய அணியுடைய நட்சத்திர வீரர் விராட் கோலி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் அவ்வப்போது எழுந்துதாங்க இருக்கிறது. அது குறித்து நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பலவிதமாக பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நிலையில தான் பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி இது குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விராட் கோலி தானா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து விலகலை அப்படின்னும் அவர் அந்த முடிவை எடுக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் பிரபல வர்ணனையாளர் சஞ்சய் மஞ்ச்ரேக்கர் விராட் கோலியினுடைய டெஸ்ட் ஓய்வு குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். அதுலேயும் பார்த்திங்கன்னா கடினமான டெஸ்ட் போட்டிகளை விட்டுட்டு எளிதாக ரன் குவிக்கக்கூடிய ஒரு நாள் போட்டிகளில் மட்டும் விளையாட கோலி முடிவு செய்து விட்டார் அப்படின்ற ரீதியில் விமர்சித்திருந்தார். ஜோ ரூட், ஸ்டீவ் ஸ்மித் போன்றவர்கள் இன்றும் டெஸ்ட் போட்டிகளில் சதங்களை விளாசி வரக்கூடிய நிலையில் கோலியினுடைய இந்த முடிவு விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கக்கூடிய முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி சஞ்சய் மஞ்ச்ரேக்கரின் கருத்தை முற்றிலுமாக மறுத்திருக்காரு. இது குறித்து அவர் கூறும்போது என்ன சொல்லியிருந்தார்னா, மஞ்ச்ரேக்கரின் கருத்தை நான் ஏற்க மாட்டேன். கோலி டெஸ்ட் அணியில் இருந்து விலக கட்டாயப்படுத்தப்பட்டார். அவர் தானாக இந்த முடிவை எடுத்து செல்பவர் கிடையாது. அவர் விடைபெறுவதற்கான சூழல் அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் பேசிய அவர் ஓய்வு அறிவிப்பு வேண்டுமானா அவர் வாயில இருந்து வந்திருக்கலாம். ஆனால் திரைக்கு பின்னால் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். உண்மையை எல்லாம் தெரிந்து கொண்டே அவர் ரன்களுக்காக எளிதான போட்டிகளை தேர்ந்தெடுத்து விட்டார் அப்படின்னு எப்படி கூற முடியும் என்று மனோஜ் திவாரி கேள்வி எழுப்பியிருந்தார். தனி ஆளாக போராடிய கோலி டெஸ்ட் ஓய்வு குறித்து விவாதங்கள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஒரு நாள் போட்டியில் கோலி தனது பேட்டிங் மூலமாக விமர்சகர்களுக்கு பதிலடி கொடுத்து வந்துட்டுருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இந்திய அணி தோல்வி அடைந்தாலும் கோலியினுடைய ஆட்டம் அபாரமாகவே இருந்திருக்கிறது. குறிப்பாக கடைசி ஒரு நாள் போட்டியில் 338 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணியில் விக்கெட்டுகள் ஒருபுறம் சரிந்தாலும் கோலி தனி ஆளாக போராடினார். 108 பந்துகளில் 124 ரன்கள் குவித்த அவர் அணியின் வெற்றிக்காக கடைசி வரை முயற்சித்து வந்திருக்கார். அவர் ஆட்டம் இழந்த பிறகு இந்திய அணி 296 ரன்களுக்கு சுருண்டது. விராட் கோலியின் சதம் வீணான நிலையில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் தொடர இழந்திருந்தாங்க. இந்திய மண்ணில் நியூசிலாந்து அணி ஒரு நாள் தொடர வெல்வது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சமீபத்திய ஒரு நாள் போட்டி ஆட்டம் மூலமாக விராட் கோலி இந்திய ஒரு நாள் அணியில் தனது இடத்தை நங்கூரம் போட்டு பிடித்திருக்கிறார் என்றே சொல்லலாம். அவர் 2027 ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடருக்காகவே தன்னை தயார் செய்து வருகிறார். அந்த உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் விராட் கோலி இடம் பிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியானது ஜனவரி 23ஆம் தேதி ராய்ப்பூர் நகரில் நடந்து முடிஞ்சது. ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கும் இடையில் நாக்பூர் நகரில் நடைபெற்று முடிந்த முதல் போட்டியில் 48 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணியானது இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்திருந்தாங்க.
அதனைத் தொடர்ந்து இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது T20 போட்டி வந்து நேற்று ராய்ப்பூர் நகரில் நடந்து முடிஞ்சுது. இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி பார்த்திங்கன்னா முதல்ல பந்து வீசுவதை அறிவிச்சிருந்தாங்க. பிளேயிங் 11ல் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் அனைவரது மத்தியிலையுமே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் நேற்றைய இரண்டாவது T20 போட்டிக்கான டாஸ் போடப்பட்டதுக்கு அப்புறமா இந்திய அணியில் பிளேயிங் 11ல் 2 முக்கிய மாற்றங்கள் இருக்கிறதா கேப்டன் சூரியகுமார் யாதவ் சொல்லியிருந்தார். அந்த வகையில் அக்சர் பட்டேல் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் வெளியேற்றப்பட்டு அவங்களுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் இடம் பிடித்திருக்கிறதாக கேப்டன் சொல்லியிருந்தார். இதில் அக்சர் பட்டேல் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த முதலாவது T20 போட்டியின் போது பந்தினை தடுக்கும் முயற்சியில் கையில் காயம் ஏற்பட்டு வெளியேறியதால் அவர் இரண்டாவது போட்டியில் காயம் காரணமாக விளையாட முடியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் பும்ரா இந்த இரண்டாவது போட்டியில் விளையாடாததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத குறித்த தகவலை டாஸின் போதே சூரியகுமார் யாதவ் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இந்த 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் அவருக்கு சில போட்டிகள் ஓய்வினை வழங்க நிர்வாகம் முடிவு செய்திருந்தாங்க. அதன் காரணமாகவே இரண்டாவது போட்டியில் அவருக்கு இந்த ஓய்வு வழங்கப்பட்டிருந்தது. எதிர்வரக்கூடிய T20 உலகக்கோப்பை தொடருக்கு பும்ரா மிகவும் முக்கியமான வீரர் அப்படிங்கிறதுனால இந்த நியூசிலாந்து தொடரில் அவருக்கு தேவையான ஓய்வு வழங்க இந்திய அணியுடைய நிர்வாகம் முடிவு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் தொடரில் பார்க்கும்போது பலவிதமான ஆட்டத்தை பற்றி நிறைய விஷயத்தை வந்து பேசியிருக்கிறதும் கிரிக்கெட்டை விட்டுட்டு பேட்மிண்டன் ஆட போனாரா யார் அறியாத ரகசியத்தையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. மைதானத்திலுடைய எந்த மூளைக்கு வந்து வீசினாலும் அதை சிக்ஸருக்கு பறக்க விடும் வித்தை தெரிந்தவர் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்டர் 360 அப்படின்னா ரசிகரால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய இவர் T20 கிரிக்கெட்டின் இலக்கணத்தையே மாற்றி எழுதியிருக்காரு. ஆனால் இவருடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகளும் போராட்டங்களும் பலருக்கும் தெரியறது கிடையாது. வெறும் கிரிக்கெட் வீரராக மட்டும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான மனிதராகவும் ஸ்கை ஜொலிக்கிறாரு அப்படின்னே கூட சொல்லலாம். அவரை பற்றி நீங்கள் இதுவரை கேள்விப்படாத சில ஆச்சரியமான தகவல்களை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது சூரியகுமார் கையில் கிரிக்கெட் பேட்டு இருக்கிறத பார்த்து நாம் கை தட்டுறோம். ஆனால் சிறுவயதில் அவர் கையில் ராக்கெட் இருந்திருக்கு. ஆமாங்க, சூரியகுமாரினுடைய தந்தை ஒரு இன்ஜினியர். சிறு வயதில் சூர்யாவுக்கு கிரிக்கெட் மற்றும் பேட்மிண்டன் என்ற 2 விளையாட்டுகள்லையுமே அலாதி பிரியம் இருந்திருக்கிறது. இரண்டிலையுமே சிறப்பாகவே விளையாடியிருக்கார். ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒன்று மட்டுமே தேர்ந்தெடு அப்படின்னு அவருடைய அப்பா கண்டிப்புடன் சொல்ல சூர்யா நீண்ட யோசனைக்கு பிறகு கிரிக்கெட்டை தேர்வெடுத்திருக்காரு. அன்று அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் இன்று இந்திய அணிக்கு ஒரு வைரம் கிடைக்க காரணமாக அமைந்திருக்கிறது. இன்று உலகம் முழுவதுமே அவரை ஸ்கை என்று தான் அழைக்கிறாங்க. ஆனால் இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது? வானத்தில் இருந்து குதித்ததால் வந்த பெயர் கிடையாது இது. 2014ஆம் ஆண்டு அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் இணைந்து விளையாடினார். அப்போ அணியின் கேப்டனாக இருந்தவர் கௌதம் கம்பீர். சூரியகுமார் யாதவ் என்று ஒவ்வொரு முறையும் முழு பெயரை சொல்லி அழைப்பது கடினமாக இருப்பதாக உணர்ந்த கம்பீர் அவருடைய பெயரின் ஆங்கில முதல் எழுத்துக்களை சூர்யா அப்படின்ற இடத்துல எஸ் அப்படின்றது குமார் அப்படிங்கிறதுல கே அப்படிங்கிறதையும் யாதவ் அப்படின்ற வார்த்தைகளில் வை அப்படிங்கிறத சுருக்கி ஸ்கை அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தார். கம்பீர் வைத்த அந்த செல்ல பெயர் தான் இன்று உலக கிரிக்கெட் அரங்கில் ஒரு பிராண்டாகவே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மைதானத்தில் பவுலர்களை வந்தாடும் சூர்யா நிஜ வாழ்க்கையில் ஒரு ரொமான்டிக் ஹீரோ. அவருடைய மனைவி தேவிஷா ஷெட்டி ஒரு மிகச்சிறந்த நடன கலைஞர். இவர்கள் இருவருமே கல்லூரியில் படிக்கும்போது சந்தித்தவங்க. தேவிஷாவின் நடனத்தை பார்த்து சூர்யாவின் பேட்டிங்கை பார்த்து தேவிஷாவும் பரஸ்பரம் ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. 2016 இவர்களுக்கு திருமணம் நடந்தது. சூர்யாவின் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அவருடைய மனைவியின் ஊக்கமும் தியாகமும் இருக்கிறது அப்படின்னு அவரே பலமுறை நிகழ்ச்சியாகவே சொல்லியும் இருக்காரு. பொதுவாக சர்வதேச போட்டியில் அறிமுகமாகக்கூடிய எந்த ஒரு வீரருக்கும் லேசான நடுக்கம் இருக்கும். ஆனால் சூரியகுமார் யாதவ் வேற ரகம். 30 வயது கடந்த பிறகுதான் அவருக்கு இந்திய அணியின் விளையாட வாய்ப்பே கிடைச்சது. இங்கிலாந்துக்கு எதிரான தனது முதல் T20 போட்டியில் ஜோப்ரா ஆர்ச்சரர் வீசிய அதிக வேக பந்த எதிர்கொண்டார்.
கொண்டிருந்தார். தான் சந்தித்த முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து உலகையே மிரள வைத்தார். சர்வதேச T20 போட்டியில் தான் சந்தித்த முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் படைத்தார். நான் வருவதற்கு தான் லேட், ஆனால் ஆட்டம் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி அடித்தது அடிதான் அது அப்படின்னே கூட சொல்லலாம்.